ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி வீட்டிலே சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற முறையில் இந்த ரொட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இனி டிஃபன் ஐட்டம்னாலே இந்த ரொட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னியை செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த தக்காளி தண்ணி சட்னியை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. 5 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இதில் வரமிளகாய் காரத்துக்கு 5 சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். இதில் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். தக்காளினுடைய மேல் கெட்டி பகுதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் நம்ம கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, நல்ல சுவையாக இருக்கும் இந்த சட்னி. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதோடைய பச்சை வாசனை போய் அந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் இதில் நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு 1/4 டம்ளர் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இட்லி மாவுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தால் கூட 1 டீஸ்பூன் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இட்லி மாவு இல்லை பச்சரிசி மாவு 2த்துல எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி போடும் சட்னி. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாங்க. ஒரு 3 நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த புளிப்பு, இந்த தக்காளி தண்ணி சட்னியுடைய புளிப்பு சுவையும் காரத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி சுவையாக அருமையாக இருக்குங்க. இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக நறுக்கணதை சேர்த்து சுட இட்லியோட பரிமாறுங்க. இந்த சட்னிக்கு எவ்வளோ இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இட்லி தோசை காலியாக தான் இன்னும் ஃபஸ்ட்டு சட்னி காலி ஆகிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி நீங்கள் இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் இந்த தக்காளி சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவில் இந்த தக்காளி தண்ணி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.